அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இறைவனுடைய திருவருளால் நம்ம தொடர்ந்து குர்ஆனை ஓதிக்கிட்டு வரோம். சூரா அல் அன்ஆம் 74 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். நேற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசின விஷயங்களை, அவங்க தந்தையை பார்த்து கேட்ட வார்த்தைகளை இறைவன் சொல்லியிருந்தான். என்னென்னா, இப்ராஹிம் தம் தந்தை ஆஜரை நோக்கி, இப்ராஹிமுடைய அப்பா பேரே இங்கே குறிப்பிட்றாங்க. ஸோ தந்தையை பார்த்து, சிலைகளையா நீங்கள் கடவுளாக ஆக்குறீங்க? நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகேட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தை நினச்சி பாருங்க அப்படின்னு இறைவன் நமக்கு திருப்பியும் நினைவூட்டுறான். இன்றைக்கும் காலங்காலமாக எல்லா ஊர்கள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் இந்த சிலை தான் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இது பற்றி இன்னும் தெளிவான விஷயங்களை இன்றைக்கி இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். 75வது ஆயத்து பாருங்கள். வகதாலிக நுரி இப்ராஹீம மலக்கூத்த அப்படின்னா பேராட்சியை. ஸோ மலக்கூத்த சமாவாத்தி வல் அருதி. சமாவாத் அப்படின்னா வானங்கள், அர்துனா பூமி. வலியக்கூன மினல் மூக்கினீன் அப்படின்னா நம்பிக்கையுடையவர்கள், உறுதியான நம்பிக்கையுடையவர்கள். முஃமின் பார்த்துருக்கோம், முஸ்லீம் பார்த்தோம், முஹ்சீன் பார்த்தோம். இது பாருங்கள், மூக்கினீன் அப்படின்னா ரொம்ப கெட்டியான நம்பிக்கை, ரொம்ப உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக ஆக்கிறதுக்காக இறைவன் சொல்கிறான். இவ்வாறே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அமைப்பை நாம் இப்ராஹீமுக்கு காண்பித்து கொடுத்தோம். உறுதியான நம்பிக்கையுடையோரில் ஒருவராய் அவர் திகழ வேண்டும் என்பதற்காக. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அவருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் வானம் பூமியோடைய ஆட்சி விஷயங்களை அவருக்கு அறிவித்து கொடுத்துருக்கான். ஸோ எப்போ நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம உறுதியாக இது சரி இது தப்புன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நமக்கு அதனுடைய அறிவு இருந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறைவன் அவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அதன் மூலமாக தன் தந்தையிடமே அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்க பாருங்கள். அவங்க அப்பா இப்படி வணங்கக்கூடியவராகத்தான் இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய தாய் தந்தையர் இப்படி இருக்காங்களே, இல்லை நம்மளுடைய குழந்தைங்க இப்படி இருக்கே, இப்படிலாம் நம்ம யோசிக்கலாம். இல்லை வேறு யாராவது இவங்க அத்தா அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளையே கிடையாது இவன் அப்படின்போம். இல்லை இவன் நல்லவனாக இருக்கான், அவங்க அத்தா அம்மா சரியில்லை அப்படின்லாம் பேசுவோம். ஸோ இயல்பாகவே நபிமார்களுக்கே இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம ரொம்ப எல்லாரோட இதுலேயுமே வரம்பு மீறி இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது வேலையே இல்லை. பட் ஒரு மகனாக அவர் தன் தந்தையிடம் இப்படி கேட்குறாரு. ஸோ இந்த அளவுக்கு அவருக்கான ப்ராப்பரான தெளிவான விஷயங்களை இறைவன் கற்றுக் கொடுத்துருந்தான். முக்கியமாக ஆட்சி அமைப்பை குர்ஆன் தொடர்ந்து இதைத்தான் பேசுது. ஆனால் இன்றைக்கி ஆட்சி பற்றி ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்மளுடைய குர்ஆனும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நடந்துகிட்ருக்கு. ரைட். ஸோ இப்ராஹிமுக்கு இறைவன் காண்பிச்சு கொடுத்துருக்கான். என்ன ரீசன், எதுக்காக அப்படின்னா உறுதியான நம்பிக்கையுடையவங்களாக அவர் இருக்கணும்னு. ஏன் அவர் உறுதியான நம்பிக்கையுடையவராக இருக்கணும் பார்ப்போம். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். எனவே இரவு அவரை சூழ்ந்தபோது அவர் ஒரு நட்சத்திரத்தை கண்டு, இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்து விட்டபோது, மறைந்து போகின்றவற்றை நான் நேசிப்பவன் அல்ல என்று உரைத்தார். ஸோ
இறைவன் வந்து அவருக்கு ஆல்ரெடி அவரோட மனசுக்கு நிறைய விஷயங்களை போதிச்சிருக்கான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய உயிர் கொடுக்கும்போதே இறைவன் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து தான் அனுப்புகிறான். பட் இங்கே வந்து நம்ம அதை மெருகேற்றணும். அப்படிங்கிறப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கிட்ட நீங்கள் என்ன சிலைகளை வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது தாண்டி அப்போ கடவுள் யார் அப்படின்னு இவரோட அந்த ஆர்வம் இருக்குது பாருங்கள். இதுதான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சகோதரர்களை இஸ்லாம் நோக்கி ஈர்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க உண்மையான கடவுளை நோக்கி தேடுதல் பயணத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க கரெக்டான ஒரு இறைவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நேரான வழியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இஸ்லாம், கிறிஸ்துவம், ஹிந்துத்துவம், பௌத்துவம் இப்படி எந்த ஒரு ரிலீஜியஸ் போர்வைக்குள்ளே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெளிவான ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது அப்படின்னா அவங்க அதை நோக்கி நல்ல காரியங்களை செய்து கொண்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கடவுள் யார், இறைவன் யார் அப்படின்னு தேடும்போது இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னாகுது, காலையில் பார்த்தா மறைஞ்சிடுது. அப்போ மறைஞ்சு போகிறது என்னுடைய இறைவன் இல்லையே, மறைஞ்சு போகிறத நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், ஃபலம்மா ரஅல் கமர பாசிகன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல கால லஇல்லம் யஹதினி ரப்பி லா கூனன்ன மினல் கௌமி ஸாலின். பின்னர் ஒளிரும் சந்திரனை கண்ட அவர் இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். ஆனால் அதுவும் மறைந்தபோது என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை எனில் வழி தவறிய கூட்டத்தாருள் நிச்சயமாக நானும் சேர்ந்திருப்பேன் என்று கூறினார். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து நம்ம வந்து படிப்பினை பெறணும். அவர் வந்து உறுதியான ஒரு நம்பிக்கையாளராக ஆக்குறதுக்காகத்தான் அல்லாஹ் இதெல்லாம் தந்தேன்னு சொல்கிறான். ஒரு உறுதியான நம்பிக்கையாளரோட நிலைப்பாடை பாருங்கள். அவர் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு, ஒரு கெஸ்ஸிங்கில் இதுதான் என்னுடைய கடவுள்னு சொல்கிறாரு. ஆனால் அது மறையும் போது அவர் வந்து பின்வாங்கவே இல்லை, தடுமாறவே இல்லை. நான் கடவுள்னு சொல்லிட்டேனே, இப்போ இல்லைன்னா அப்போ மற்றவங்க என்ன நினப்பாங்க என்னை பார்த்து அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. நான் கடவுளை தேடி போகிறேன், இதுதான் அல்லான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இது அல்லாஹ், இது மறைஞ்சு போகுதே, அப்போது இது அல்லாஹ் இல்லை. ஸோ ஒரு உறுதியானவங்க அப்படின்னா நான் பிடிச்சதுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்கிற உறுதி கிடையாது, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறது உறுதி கிடையாது. எப்போ நான் எடுத்த முடிவு தவறாக போகுதோ அதையும் அக்செப்ட் பண்ணி உடனடியாக என்னுடைய முடிவுகளை மாற்றுறேன்ல, அதுதான் உறுதியான இது. அதாவது நம்ம இறைவனும் அதைத்தான் விரும்புகிறான். நம்ம தப்பே செய்ய மாட்டோம்னா இறைவன் சொல்லலையே, இறைவன் சொல்கிறானே நீங்கள் தப்பு செய்யக்கூடியவங்க தானே. ஆனால் எப்போ இது தப்புன்னு உணர்ந்து அதுலேருந்து அடுத்து வேறு என்ன ஸோ அந்த தவறுகள் வந்து நம்மளுடைய க்ரோத்துக்கு பயன்படுத்தணும். இது தப்பு, அப்போ இது கிடையாது, அப்போ வேறு அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். இதுதான் உறுதியான நம்பிக்கையாளருக்கான ஒரு படிப்பினை. நான் வந்து எப்போவுமே யார் சரியாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? யாருமே சரியாக இருக்க முடியாது. நபிமார்களும் மனிதர்கள் தானே. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ஒன்று நினச்சி இதுன்னு நினச்சி போகிறாரு. ஆனால் அவருக்கு அது இல்லைன்னு ஆகும்போது உடனே மாறுறாரு. இந்த மாற்றம் நமக்கு இருக்கணும். எப்போ வேணாலும் எது ஹக்குன்னு தெரியுதோ உடனே ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வரணும். அது யார் சொன்னாலும் சரி, எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, எது உண்மை அப்படின்னு தெரியும் போது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். ஸோ இப்போ சந்திரனை அவர் பார்க்கும்போது இதுதான் என்னுடைய இறைவன்னு சொல்கிறாரு, அதுவும் மறைஞ்சு போகுது. அப்போ வந்து அதாவது 2வது ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அதுவும் ஏதோ தப்பாக போயிடுது. அப்படின்னா இறைவன் எனக்கு வழிகாட்டலைன்னா நான் கண்டிப்பாக வழி தவறிய கூட்டத்துக்குள்ளே நான் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போவும் வந்து
நான் தப்பான இதை சூஸ் பண்ணிட்டேனே, சரி நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னும் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இது கெஸ் பண்ணுறாரு, அப்போ இது மறையுது, அப்போ இது இல்லைன்றாரு. அடுத்து இன்னொன்று கெஸ் பண்ணுறாரு, அதுவும் மறையுது, அதுவும் இல்லைங்கிறாரு, அப்போ அதுவும் இல்லை. அப்போ அவர் செஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேனே ஐயோ அப்படின்னு அவர் பயப்படல. என்ன பண்ணுறாரு, தேடி போகிறார். அந்த தேடுதல் நமக்கு வேணும். தேடுதல் இருந்தால் மட்டும்தான் இறைவன் நமக்கு எல்லாமே தருவான். சும்மா நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த அந்த இல்மோ அந்த மற்ற விஷயங்களோ நமக்கு கிடைக்காது. தப்பு பண்ணாலும் நமக்கு அதில் அறிவு கிடைக்கும். ஒரு விஷயம் ஓட விட்டு பார்த்தா தானே தெரியும், ஓடாமே இருந்தால் அதனோட கெப்பாசிட்டி தெரியுமா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கணும். அப்போ இப்போ 2வது வாட்டியும் தப்பாகுது. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் இறைவனையே சேர்ந்திருப்பேன், இறைவனை தான் நான் நம்பியிருப்பேன். ஒருவேளை இறைவன் எனக்கு இப்போவும் வழிகாட்டலைன்னா நான் நஷ்டவாளிகளோட போயிடுவேன், வழி தவறிய கூட்டத்துக்குள்ள நானும் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், ஃபலம்மா ரஅஷம்ஸ பாசிகத்தன். ஷம்ஸ அப்படின்னா சூரியன் உதயமாகிறது அவர் பார்க்குறாரு. கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பரு ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன். ஸோ அடுத்து ஒளிரக்கூடிய சூரியனை அவர் பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, இதுதான் என்னுடைய இறைவன், இது எல்லாத்தையும் விட மிக பெருசு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுவும் மறைந்து போகவே, என் சமூகத்தவரே, நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் அனைத்தை விட்டும் திண்ணமாக நான் விலகிவிட்டேன். ஸோ இப்போ இவர் ஒவ்வொன்றத்தையுமே சொல்கிறாரு, இதுவாக இருக்குமோ. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் இதெல்லாம் கடவுளாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான், அவனையும் நம்புகிறாங்க, கூடவே எல்லா வஸ்துக்களையுமே நம்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, நம்ம சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ கண்ணில் பார்க்குறது எல்லாமே கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவரும் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு சூரியன் ரொம்ப பெருசாக இருக்குது, இதுதான் என்னுடைய இறைவன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சூரியனுமே நைட்டில் மறைஞ்சிடுது. அப்போது இதுதான் வேலிடேஷன். உங்களுக்கு எதில் சந்தேகம் வருதோ, இப்போ நமக்கு என்ன சொல்லித்தரப்படுது, நீங்கள் சந்தேகமே படக்கூடாது, உங்களுக்கு கேள்வியே வரக்கூடாது, இப்படி சொல்லித்தரப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா, நமக்கு தெளிவான விஷயங்களில் கேள்வி வரணும். ஸோ என்னென்னா, எதுக்கு கேள்வி அப்படிங்கிறது, கேள்வி ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். இது என்ன ஏது அப்படிங்கிறது கேள்வி ஓகே, வேலிடு. இப்போது தூரத்தில் என்னமோ தெரியுது, அது என்ன அப்படின்னு கேட்குறதுல வேலிடு, ஓகே. அது தேவையே இல்லாமல் அது எந்த டேஸ்ட்டில் இருக்கும், அது எந்த கலரில் இருக்கும், ஒரு குவான்டிட்டி, அதுதான் விஷயம். அதாவது அதனுடைய குணாதிசயங்களை நீங்கள் யோசிங்க, அதனுடைய வெளிப்புற தன்மைகளை நீங்கள் விட்டுடுங்க. இறைவன் நிறைய இடங்களில், நீங்கள் சூரா கஹஃப்ல கூட சொல்லுவான், இந்த மனிதர்கள் எத்தனை, அந்த குகைவாசிகள் உள்ளே போகும்போது இத்தனை பேர், 5 பேர் 7 பேர் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. கணக்கு அந்த மாதிரி இது என்கிட்ட இருக்குது, நான் தான் அறிவேன், நான் என்ன கருத்து சொல்கிறேனோ அதை கவனிங்க அப்படின்மா இறைவன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய டவுட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய சிந்தனையாக இருக்கட்டும், என்ன கருத்துங்கிறதுல தான் நம்ம சிந்தனை இருக்கணும். அது என்ன, அது எத்தனை, அது எந்த கலரு, அது என்ன டேஸ்ட்டு, அது எந்த ஸ்டைலு, இது நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி நமக்கு மாஷா அல்லாஹ் நிறைய இதில் இப்போ ஒரு இடத்துலலாம் நான் ரொம்ப நொந்து போனேன். சீரா இதில் சம்பந்தமே இல்லாமல் நிறைய வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நொந்து போச்சு. என்னடா சீராங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு தானே, இவங்க என்ன ரொம்ப மோசமாக. ஏன் அப்படின்னா, அந்த
யார் என்னன்றதை தாண்டி அவங்கக்கிட்ட இருந்து என்ன விஷயம் நம்ம கற்றுக்கிறணும், அதுதான் முக்கியம் ரொம்ப. வெறும் இவங்களுடைய பெயர்கள், இவங்களுடைய இது தெரிஞ்சுக்கிறணும், சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயந்தான். ஆனால் அதை தாண்டி அவங்களுடைய தன்மைகள், அவங்கக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய படிப்பினைகள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. அவங்க என்ன எந்த வேறு எதையுமே அவர் கொண்டு வரல. அவர் எந்த சிச்சுவேஷனில் இருக்காரோ, எந்த சூழலில் இருக்காரோ, அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களையோ அதையே தான் இவர் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காரு. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, இல்லை இதெல்லாம் மறையுது, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். ஃபைனலாக இந்த சமூகத்தார் நீங்கள் எதெல்லாம் இறைவனுக்கு இணை வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் விட்டு நான் விலகுறேன். ஸோ இன்றைக்கி நாத்திகம் கொஞ்சம் சிலர் என்ன சொல்கிறது, புரியாமல் எல்லாத்தையுமே விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டு உண்மையான இறைவனையுமே விட்டு விலகிடுறாங்க. ஸோ அப்படியே நம்ம இருக்கக்கூடாது. பகுத்தறியணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுத்து அறியணும். நமக்கு 6வது அறிவு அதுக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கான். ஒருத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காகவே அவங்க பின்னாடியே நம்ம போயிடக்கூடாது. இவங்க சொல்கிறாங்களா, இப்படி இருக்கா, இது எப்படி நம்ம யோசிக்கணும், எப்படி பிரித்து பார்க்கணும், இப்படி ஒவ்வொருத்தருமே பகுத்து அறிய ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம உண்மையாகவே இறைவன் என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இறைவனுக்கு நீங்கள்லாம் இணை வைக்கக்கூடிய இந்த வஸ்துக்களெல்லாம் விட்டு நான் விலகிக்கிட்டேன், சத்தியமாக விலகிட்டேன். திண்ணமாக அப்படிங்கிறது சத்தியமாக. சரியா? அடுத்து பாருங்கள், இன்னி. அந்த இன்னி, இன்னா இதெல்லாம் வந்துச்சுன்னா சத்தியம், நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர சமாவாதி வல் அர்த ஹனீஃபம் வமா அனா மினல் முஷ்ரிகீன். ஸோ வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனதுடன் என் முகத்தை நான் திருப்பிவிட்டேன், மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் அல்ல என்று கூறினார். ஸோ முதல்ல செக் பண்ணி பார்க்குறாரு. அவர் எந்த சூழலில் இருக்காரோ அதையே கொண்டு செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்க்குறப்ப இது சரியாக வரலை. அப்போ அவர் சொல்கிறாரு, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவன் யார் என்னன்னு என் கண்ணுக்கு தெரியலை, ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியையும் யாரோ ஒருத்தவன் படைச்சிருப்பான்ல, ஏதோ ஒரு சக்தி படைச்சிருக்குல்ல, அதன் பக்கம் நான் ஒரு மனதோட முழுசாக நான் திரும்புகிறேன். ஸோ இதிலேருந்து நான் ஒரு நாளும் இணை வைப்பவங்களில் உள்ளவனாக ஆக மாட்டேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை இங்கே இறைவன் சுட்டி காமிக்கிறான். அடுத்து பாருங்க, வஹாஜஹு கௌமு கால அதுஹாஜூனி ஃபில்லாஹி வகத் ஹதான் வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி இல்லா யஷா ரப்பி ஷைஆ வசிய ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா அஃபலா ததக்கரூன். மேலும் அவருடைய சமூகத்தார் அவரிடம் தர்க்கம் செய்தபோது அவர் தம் சமூகத்தாரை நோக்கி கூறினார், திண்ணமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க அவனை பற்றியா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள்? மேலும் எவற்றை நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கிறீர்களோ அவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன். என் இறைவன் நாடினால்தான் எது ஒன்றும் நிகழ முடியும். என் இறைவனின் ஞானம் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா? ஸோ இவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். முதல்ல இவங்க எதையெல்லாம் வணங்குனாங்களோ அதையெல்லாம் இவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. எடுத்தோனையே நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு அவர் பேசலை. ஒவ்வொன்றுமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே சரியாக இல்லைன்றப்ப இதெல்லாம் நான் தப்பு, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் ஒரு கொள்கையை எடுத்துக்கிறாரு. அந்த கொள்கையில் மற்றவங்கெல்லாம் இவர்கிட்ட வாக்குவாதம் கண்டிப்பாக நடக்கும்ல.
ஸோ இப்போ இன்றைக்கி நம்மளே வந்து நம்ம ஃபேமிலிலாம் ஒரு பக்கம் இருக்குது, நம்ம வேறு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நிறையா பிரச்சனைகள் வரும் நமக்குள்ளே. ஸோ அப்போ எடுத்தோடனேயே நான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறத விட இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க சொல்கிற கருத்தை செக் பண்ணி பார்க்குறாரு. சரியாக வருமா. அப்போ வரலை, அப்போ நமக்கு ஒரு உறுதி கிடைக்கும் பாருங்கள், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும் வச்சு உறுதியாக இருக்கிறத விட அவங்க சொன்னதையெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணி அதெல்லாம் தப்பு, இந்த இதுதான் சரி அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும்போது நமக்கு ஒரு உறுதி வரும் பாருங்கள், அது தி பெஸ்ட். ஸோ அதைத்தான் அந்த உறுதியான நம்பிக்கையாளருங்கிறது அதுதான். ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி யோசிக்கணும். ஸோ அப்படி இவங்க இந்த மக்கள் வந்து தர்க்கம் செய்யும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க, எனக்கு அல்லாஹ் நேர்வழி காமிச்சிட்டான். ஸோ அதை பற்றியா நீங்கள் வந்து தர்க்கம் செய்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறீங்க, நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கிறீங்க, அந்த விஷயங்களை நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு. இன்னும் சொல்கிறாரு, எது ஒன்றுமே அல்லாஹ் நாடினால்தான் நிகழும், இறைவன் நாடினால்தான் நிகழப்போகுது. ஸோ அந்த இறைவனோட ஞானம் எல்லாத்தையுமே சூழ்ந்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா, உங்களுக்கு அந்த நல்லுணர்வு வராதா அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க. ஸோ நம்மளும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து உறுதியாக ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்கணுங்கிறத இது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வர்ணனை, இந்த ஸ்டோரி, இந்த ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்படி நம்ம இருக்கணும்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கோமா? அவருடைய தன்மை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். செக் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறத அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு வரும் பாருங்கள், அதுதான் உறுதி. அடுத்து பாருங்கள், கைஃப அஹாஃபு மா அஷ்ரக்தும் வலா தஹாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மாலம் யுனஸ்ஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா ஃபஅய்யுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்ன் இன் குன்தும் தஅலமூன். ஸோ எவற்றை குறித்து இவை இறைமையில் கூட்டானவைதாம் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்துவிடவில்லையோ அவற்றை அவனுக்கு இணையாக்க நீங்கள் அஞ்சாத போது நீங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட கடவுளருக்கு நான் எப்படி அஞ்சுவேன்? அதாவது அவர் கேட்குறாரு, இவ்வளவும் படைச்சவன், பரிபாலிக்கிறவன் எல்லாமே அல்லாஹ் தான், எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் உங்களுக்கு தரலை. ஆனால் நீங்களாக உருவாக்கி நீங்களாக வந்து அதை வந்து இறைவனுக்கு இணையாக வச்சுருக்கீங்க. நீங்களே பயப்படாதப்ப நான் ஏன் பயப்படணும்? அவன் எந்த ஒரு இதுவுமே இப்போ என்ன சொல்கிறது, வானம் பூமி படைச்சதுக்கு எனக்கு துணையாக இவங்க இருந்தாங்க அப்படின்னு யாரையாவது வந்து இறைவன் ஒரு அத்தாட்சி கொடுத்துருக்கானா? இதெல்லாம் நடக்குது, இந்த காற்று போகுது, காற்று அடிக்குது, வெளிச்சம் வருது, இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் யார் கொண்டு வரா, என்ன ஏதுன்னு யாருக்காச்சும் தெரியுதா? ஏதாவது அத்தாட்சி இருக்கா? ஸோ எதுக்குமே அத்தாட்சி இல்லை. ஆனாலும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமாக நம்பி அதை வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தும் போது, அப்படிப்பட்ட நீங்களே அஞ்சாத போது உண்மையை உண்மையை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி பயப்படுவேன்? இதுதான் அவர் கேட்குறாரு. சாதாரணமாக இந்த தைரியம் வராது. உண்மையாகவே நம்ம அதுக்கான எஃபர்ட் போட்டிருந்தால் தான் அந்த தைரியம் வரும். அல்லாஹ் நம்மக்கிட்ட அதைத்தான் சொல்கிறான், எஃபர்ட் போடுங்க, தேடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட அதைத்தான் சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அவ்வளோ தைரியம் சொன்னாலும்
இல்லை நம்ம இவ்வளோ கிளாஸ் படித்தாலும் நமக்கு தைரியமோ நமக்கு அந்த ஹக்கோ கிடச்சிடாது. எப்போ கிடைக்கும்? நம்ம அதை தேடணும். நம்ம அதை தேடும்போது தான் கிடைக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அந்த ரிசர்ச் டீமில் சூரா பனு இஸ்ராயிலையும் நம்ம தேடி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் 2 சூரா அல் கஹஃபும் சூரா அல் யூசுஃபும் ரொம்ப ஓரளவு பேசிக்கான விஷயங்கள் நம்ம தேடி நிறைய கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி சூரா பனு இஸ்ராயிலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒவ்வொரு சூறாவாக நம்ம இன்ஷா அல்லாஹ் ரிசர்ச் பண்ணுவோம் இறைவனுடைய அருளால். ஸோ அந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே பயப்படாதப்ப நான் எப்படி பயப்படுவேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஸோ நம் இரு கூட்டத்தாரில் அச்சமற்று வாழ்வதற்கு அதிகம் தகுதியுடையார் யார்? நீங்கள் அறிவுடையோராயின் இதற்கு பதில் தாருங்கள். ஸோ அவர் கேட்குறாரு, நம்ம 2 கூட்டமும் இருக்குது. ஸோ இதில் யார் அதிகம் பயந்து வாழ்கிறதுக்கு தகுதியுடையவங்க, பயம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க? நான் இறைவன் படைச்ச இறைவனை நம்பி இருக்கேன். நீங்களாக படைச்சிக்கிட்டதை வச்சு இருக்கீங்க. ஸோ நீங்களே சொல்லுங்கள், யார் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு இவர் அவங்கள பார்த்தே கேள்வி கேட்குறாரு. ஸோ இதுதான் விஷயம். ஒரு இடத்துல இந்த மாதிரி டிபேட்டே வருது, நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு. தெளிவாக நம்ம எவ்வளோ இஸ்லாமும் சரி, குரானும் சரி, அல்லாவும் சரி, பொறுமைக்கு ரொம்ப பெரிய டிஃபினேஷன்ஸ் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பொறுமையாளர்னு தான் நம்ம பார்த்து வந்தோம். பொறுமையாளருடைய நிலையை பாருங்கள், எப்படி இருக்கார் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், எவ்வளோ நுணுக்கமாக பேசுகிறாரு பாருங்கள். அப்போ அவ்வளோ பேச முடியுது அவருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அவர் அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதே தான் நமக்கு அது ஒரு பற்று இல்லையே, நம்மளால் இதில் ஏன் இவ்வளோ பற்று வச்சுக்க முடியல அப்படின்னா, நம்ம அதில் ரிசர்ச் பண்ணலன்னு அர்த்தம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு தான் அவர் கேட்குறாரு, நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு நுணுக்கமான பிரம்மாண்டமான வாக்குவாதம் பாருங்கள். இவர் பழி சொல்லலை, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னெலாம் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நான் உங்களை மாதிரியே நானும் செக் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்ததில் இது இறைவன் எனக்கு தோணலை. கடைசியில் என் இறைவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் அவன் சொல்கிற போக்கில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்கெல்லாம் சண்டைக்கு வரும்போது இப்போ இந்த வார்த்தையை இவர் கேட்குறாரு. எவ்வளோ நுணுக்கம் அதை இறைவன் குரானில் நமக்கு இங்கே சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா, நம்ம இதன் மூலமாக பல படிப்பினைகள் எடுக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் 1% தான் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் எக்கச்சக்கம் இது. நீங்கள் ஒவ்வொருத்தவங்க எந்தெந்த மனநிலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்தந்த மனநிலையில் இந்த வசனங்கள் உள்ளே போகும். இதுதான் குரானுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அற்புதமே. எல்லாமே ஃபார்முலா தான். ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிசுல்மின் உலாஇக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையை இணை வைப்பு எனும் அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு, மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள் ஆவார்கள். இப்போ அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். ஸோ இவருடைய இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யார் நம்பிக்கை கொண்டு அப்புறம் அந்த நம்பிக்கையோட வேறு யாரையும் இணை வைக்காமல் அநீதியால், இது ரொம்ப முக்கியம், மற்றவங்களை இணை வைக்கக்கூடாது. அதே சமயம் அநீதம்ங்கிறது ஒரு சின்ன விஷயத்தில் கூட, இப்போ நம்ம காலைல பார்த்தோம்ல, கோழி ஆடு மாடுகள்லேருந்து பயிர்கள்லேருந்து எல்லாருக்கும் எவ்வளோ அநீதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி அநீதி இல்லாமல், அநீதியால் மாசுபடுத்தாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உண்மையிலேயே அமைதி உண்டு. ஸோ நம்ம வாழ்க்கையில் அமைதியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ நீங்கள் அநீதி செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்,
நீங்கள் மன்னிப்பும் கேளுங்க, அதே சமயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அநீதியால் யார் மாசுபடுத்தலையோ அவங்களுக்கு அமைதி கிடைக்கும், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான். மேலும் அப்போ தான் நேர்வழி அடைந்தவர்கள் ஆவார்கள். இறைவன் உங்களையும் என்னையும் அமைதியாக நம் வாழ்க்கையையும் நமக்கான நேர்வழியையும் அமைத்து தருவானாக. ஸோ நம்ம இந்த அநீதியால் எந்த ஒரு விஷயத்தையும் மாசுபடுத்தாமல் இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வைப்பானாக. அடுத்து பாருங்கள். ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்குங்கிறான் அல்லாஹ். நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும், இணை வைக்கக்கூடாது, அநீதத்தால் மாசுபடுத்தக்கூடாது. இது 3 கேட்டகரியும் இருந்தால் தான் உங்களுக்கு அமைதியும் நேர்வழியும் கிடைக்கும். அடுத்து பாருங்கள். வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹீம அலா கௌமே நர்ஃபஉ தரஜாத்திம் மின் நஷா இன்ன ரப்பக ஹக்கீமுன் அலீம். மேலும் இப்ராஹிம் தம்முடைய சமூகத்தாருக்கு எதிராக வாதம் புரிய நாம் அவருக்கு வழங்கிய ஆதாரங்கள் இவைதான். நாம் நாடுகிறவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்களை வழங்குகிறோம். நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவாளனும் ஆவான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அங்கே அந்த கூட்டத்தாருக்கும் பிரச்சனை வரும்போது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆதாரங்கள் இதுதானா. ஸோ என்னது இந்த 3 விஷயம்? நீங்கள் அல்லாஹ் ஒருத்தவன் மேலே நான் இந்த வானம் பூமி படைத்தவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கை கொண்ட பிறகு நம்பிக்கையோட இணை வைக்க கலக்கக்கூடாது. அதே மாதிரி அநீதத்தால் மாசுபடுத்தக்கூடாது. இந்த 3மே ஒரு ஃபார்முலா தான். ஸோ அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு எதையும் வச்சிடக்கூடாது. 3வது வரம்பு மீறக்கூடாது, அநீதம் இழைக்கக்கூடாது. ஸோ இது 3ஐயும் தான் இறைவன் சொல்கிறான் சான்றாக நான் கொடுத்தேன், ஆதாரமாக கொடுத்தேன். வாதாடுகிறவர்களுக்கு சான்றாக நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இதைத்தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்களை வழங்குகிறான். நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுண்ணறிவாளன். எத்தனை இடத்துல நுண்ணறிவாளன் வருது பாருங்கள். அலீம் அலீம் அலீம்னு வருது. நுண்ணறிவாளன், பேரறிவாளன். ஹக்கீம், அலீம் அப்படிங்கிறது நுண்ணறிவாளன், பேரறிவாளன். ரைட். அடுத்து பாருங்கள். வவஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப் குல்லன் ஹதைனா வனூஹன் ஹதைனா மின் கபுலு வ மின் துர்ரியதிஹி தாவூத வ சுலைமான வ அய்யூப வ யூசுஃப வ மூசா வ ஹாரூன் வ கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன். பிறகு நாம் இப்ராஹீமுக்கு இஸ்ஹாக், யாக்கூப் போன்ற வழித்தோன்றல்களையும் வழங்கினோம். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து இஸ்ஹாக்கு, யாக்கூப்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து மேலும் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி காட்டினோம். எத்தகைய வழி எனில், அந்த நேர்வழி எப்படிப்பட்டது அப்படின்னா, அதற்கு முன்பு நூஹுக்கும் அந்த நேர்வழியினை காட்டியிருந்தோம். மேலும் இப்ராஹிமுடைய வழித்தோன்றலை சேர்ந்த தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுஃப், மூசா, ஹாரூன். ஸோ இது எல்லாம் அந்த பனு இஸ்ராயலுடைய தூதர்கள், இறை தூதர்கள். ஸோ இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களை சேர்ந்த இவங்களுக்கும் நம்ம நேர்வழி காட்டினோம். ஸோ நல்லா பாருங்கள், இப்ராஹிமுக்கு எந்த மாதிரியான நேர்வழினா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேயும் ஒரு நேர்வழி அல்லாஹ் காமிச்சிருக்கான். அதே தான் இதுவும், இதே தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்திருக்கு. சரியா? இப்போ நாம் நல்லவர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களுக்காக கூலி வழங்குகிறோம். இதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரல. ரைட். ஆனால் இது பாருங்கள், கரெக்டாக இந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் இறைவன் சுட்டி காமிச்சு உங்களுக்கெல்லாம்
நான் நேர்வழி காமிச்சிருக்கேன், எல்லாம் ஒரே நேர்வழி தான், நீங்கள் நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூலி வழங்குவோம் அப்படின்னு இறைவன் இங்கே குறிப்பிடுறான். அடுத்து பாருங்கள், வ ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா வல்யாஸ் குல்லும் மினஸ் சாலிஹீன். மேலும் அவருடைய வழித்தோன்றலைச் சேர்ந்த ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ் இந்த நபிமார்களும் இவங்களுக்கும் நம்ம நேர்வழி காட்டணும். அவர்கள் ஒவ்வொருவரும் உத்தமர்களாக இருந்தார்கள். ஸோ கரெக்டாக அல்லாஹ் ஏன் பிரித்து சொல்லணும் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அவங்களுடைய பையன் யார் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன் இவர் யார் நம்ம இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். எஸ், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன் அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் தனியாக சொல்கிறான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமை, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் இவங்களெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ் இவங்களை சொல்கிறான். ஸோ ஏன் பிரித்து சொல்கிறான்? ஸோ ஏன்னா கரெக்டாக இந்த நூஹிலேருந்து அந்த சமூகம் தான் நல்லா பிரிஞ்சுது. நூஹு நபியுடைய 3 பசங்களுடைய வம்சம்தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறது எல்லாருமே. ஸோ அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்டேருந்து பிரிஞ்சுது. அதுக்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்டேருந்து தான் பிரியுது. ஸோ பிரியும்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு 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 சந்ததி வருது. அவங்கெல்லாம் பனு இஸ்ராயில்னு சொல்லிட்டு வராங்க. அதுலேயே அடுத்து ஒரு பிரிவு வருது, இந்த கிறிஸ்துவம் வருது பாருங்கள். ஸோ அந்த இதை அல்லாஹ் அடுத்ததை பேசுகிறான். ஸோ ஜக்கரியாவிலேருந்து வந்தாங்க, ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸு இவங்கெல்லாமும் கூட இவங்களுக்கும் நேர்வழி காட்டணும். அவங்களும் உத்தமர்களாக தான் இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வழிகாட்டி ஒன்று தான். வம்சங்கள் பிரிஞ்சுது, ஆனால் வழிகாட்டி ஒன்று தான் அப்படிங்கிறத அல்லாஹ் ரொம்ப தெளிவாக நமக்கு சுட்டி காமிக்கிறான். அடுத்து பாருங்கள், வ இஸ்மாஈல வல் யஸஅ வ யூனுஸ வ லூத் வ குல்லன் ஃபஸ்ஸல்னா அலல் ஆலமீன். ஸோ அவருடைய பாரம்பரியத்தில் இஸ்மாயில், அல் யஸவு, யூனுஸ், லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். ஸோ கரெக்டாக நம்ம இதை இன்னும் நல்ல ஆராய்ச்சியில் உள்ளே போகணும் அப்படின்னா நல்லா பிரிக்கலாம். ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஒரு தனித்தனி வசனத்தில் குறிப்பிடுறான், நல்லா பிரித்து காமிக்கிறான் நமக்கு. ஸோ இஸ்மாயில், அல் யஸவு, யூனுஸு, லூத்து இவங்க ஒரு கேட்டகரியில் வராங்க. ஸோ இவங்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கான். இன்னும் ஒவ்வொருவருக்கும் அகிலத்தார் அனைவரையும் விட மேலான சிறப்பினை வழங்கினோம். ஸோ அந்த நபிமார்கள் எல்லாத்துக்குமே மற்ற மனிதர்களை விட மேலான சிறப்புகளை இறைவன் வழங்கியிருக்கான். அடுத்து பாருங்கள், வமின் ஆபாஇஹிம் வதுர்ரியாத்திஹிம் வ இஹ்வானிஹிம் வஜ்தபைனாஹும் வஹதைனாஹும் இலா சிராத்திம் முஸ்தகீம். மேலும் அவர்களின் மூதாதையர், வழித்தோன்றல்கள் மற்றும் அவர்களின் சகோதரர்கள் ஆகியோரில் எத்தனையோ பேருக்கு நாம் நற்பேற்றினை வழங்கினோம். நமது பணிகளுக்காக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நேரிய வழியில் செலுத்தினோம். ஸோ இத்தனை நபிமார்களை சொல்லிட்டு, மேலும் அவங்களுடைய மூதாதையர், அவங்களுடைய வழித்தோன்றல்கள் மற்றும் அவர்களின் சகோதரர்கள். ஸோ இந்த நபிமார்கள்லையே இவங்களோட முன்னோர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு அப்புறமும் சில நபிமார்கள் வந்திருக்காங்க, இவங்களுக்கு சகோதரர்களாகவும் சிலர் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல நட்பேற்றினை, நல்ல உபதேசங்களையும் நல்ல ஒரு ஏடுகளையும் நம்ம கொடுத்துருந்தோம்.
இன்னும் வந்து நம்மளோட வேலைக்காக அவங்கள தேர்ந்தெடுத்தும் வச்சுருந்தோம், அவங்கள நேர் வழியில் கொண்டும் செலுத்தினோம். ஸோ இந்த நபிமார்களை அல்லாஹ் வந்து ஓப்பனாக சொல்கிறான். ஆனால் இதை தாண்டி இவங்க நிறைய நபிமார்களையும் எப்படி சொல்கிறது, மறைவாக சொல்கிறான். இவங்களுடைய சகோதரர்கள், மூதாதையர்கள், வழித்தோன்றல்கள் இவங்களுக்கும் நம்ம நட்பேற்ற வழங்கணும், வேலை கொடுத்து வேலை வாங்கணும், வேலை செய்ய வச்சோம். அதே மாதிரி அவங்கள நேர் வழியில் செலுத்தணும் அப்படிங்கிறான். தாலிக ஹுதல்லாஹி யஹதி பிஹி மை யஷாஉ மின் இபாதி வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன். இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலாகும். தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோருக்கு இதன் மூலம் அவன் வழிகாட்டுகிறான். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு இணை வைத்திருப்பார்களாயின் அவர்கள் செய்தவை யாவும் வீணாகி போயிருக்கும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடுபவருக்கு இதன் மூலம் வழிகாட்டுவான். ஸோ இத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு நபியையும் ப்ராப்பராக புட்டு வச்சு அல்லாஹ் பேசுகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலாம். ஆனாலும் யார் இறைவனுக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்க என்ன செஞ்சுருந்தாலும் வீணாக போயிருக்கும் அப்படின்னும் அல்லாஹ் சொல்கிறான். உலாஇகல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவ்வ ஃபஇன் யக்ஃபுர் பிஹா ஹாஉலாஇ ஃபகத் வக்கல்னா பிஹா கௌமல் லைசு பிஹா பிகாஃபிரீன். இவர்களுக்குத்தாம் நாம் வேதத்தையும் ஞானத்தையும் தூதுத்துவத்தையும் வழங்கியிருந்தோம். இனி மக்காவாசிகளான இம்மக்கள் இந்த அருட்கொடையை ஏற்க மறுப்பார்களாயின் மறுத்துவிட்டு போகட்டும். நாம் இந்த அருட்கொடையை வேறு மக்களிடம் ஒப்படைக்கிறோம், அவர்களோ இதனை மறுப்பவர்களாக இல்லை. ஸோ இது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் மக்கால இருந்த விஷயம். ஸோ அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரிலாம் இறைவன் இருக்கான், இறைவன் இந்த வேலையை செய்ய சொல்கிறான், நம்ம முன்னோர்கள் சகோதரர்கள்லாம் இது தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது இந்த மக்களுக்கு இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதை ஏற்றுக்கிட்டா ஓகே, இதை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னா இந்த அருட்கொடையை நான் வேறு மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், அவங்க இதனை மறுப்பவர்களாக இல்லை. அப்போ அன்னைக்கு வந்து மக்காலேருந்து அப்படியே மதீனாக்கு போச்சா. இன்றைக்கி நம்மளும் நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் இவ்வளோ இதுவும் கொடுத்துருக்கேன், இவ்வளோ வேலைலாம் இருக்குது, நீங்கள் இதை ஏற்றுக்கிறலன்னா ஏற்றுக்காமல் போங்க, நான் இதை வேறு யாருக்கிட்டையாவது கொடுப்பேன், அவங்க இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நம்மக்கிட்டையும் சொல்கிறான். ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இவங்கெல்லாம் ஹிந்துவாக இருக்காங்களே, இவங்கெல்லாம் கிறிஸ்டினாக இருக்காங்களே, நமக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்துருவான், அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதே அப்படின்னு நம்ம நினப்போம். யாரு கண்டா அல்லாஹ் நம்மக்கிட்ட கொடுத்த இந்த வேலையை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருவான், நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வேலை என்னன்னு தெரிஞ்ச அந்த வேலையை செய்யணுமே ஒழிய நம்ம வந்து முஸ்லீம்ன்ற பெயராலையும் பிறப்பாலையும் நம்ம வந்து பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல வேலை இல்லை. ஸோ ஏன்னா அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் ஏற்றுக்கறல, நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா என் வேலை வழங்கினேன்னு தானே சொல்கிறான். ஸோ அந்த வேலையை நம்மளும் இப்போ செய்யலை அப்படின்னா நம்மளுடைய இந்த அருட்கொடையை வேறு மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ரெடியாக இருக்கான், அவங்க அதை மறுப்பவர்களாக இல்லை. ஸோ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு நம்ம தான் நம்மளை பரிசீலனை செஞ்சு பார்த்துக்கிடணும். உலாஇகல்லதீன ஹதல்லாஹு ஃபபிஹுதாஹு முக்ததி குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இன் ஹுவ இல்லா திக்ரா லில் ஆலமீன். நபியே, அவர்கள்தாம் அல்லாஹ்வினால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள், அவர்களுடைய வழியினையே நீரும் பின்பற்றி செல்வீராக. நான் இந்த அழைப்பு பணிக்காக எந்தவித கூலியையும் உங்களிடம் கோரவில்லை என்று கூறுவீராக.
இது அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஒரு அறிவுரையே ஆகும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்குருவோம். உலாஇகல்லதீன ஹதல்லாஹு ஃபபிஹுதாஹுமுல், அதாவது ஆகவே அவர்களுடைய நேர்வழியை கொண்டே பின்பற்றுவீராக. குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், அஜ்ரன் அப்படின்னா ஒரு கூலியை. இன் ஹுவ இல்லா திக்ரா லில் ஆலமீன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய அருட்கொடையை நீங்கள் ஏற்றுக்கிறலன்னா விட்டுருங்க, நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் அருட்கொடையை கொடுப்பேன், அவங்க அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்தை பாருங்கள். அப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவங்க. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருக்கோம், சரியா? அப்போ இவங்க தான் நேர்வழி காட்டப்பட்டவங்க. இந்த ஃப்ளோவில் தான் நம்ம இருந்திருக்கணும் முஸ்லீமாக. ஒருவேளை நம்ம இன்றைக்கி தவறினதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ இழிவுகள், இவ்வளோ அப்படியே நெருட்டி அடிக்கிறான். ஏன்னா உண்மையான கிலாஃபத்துடைய விவகாரம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற நிலைமை எவ்வளோ ஒரு வித்தியாசமான நிலைமைங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே புரியும். ஸோ இந்த விவகாரத்தினால நம்ம ஆல்ரெடி ரொம்ப டவுனில் தான் இருக்கோம். இறைவன் இதை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்க ரெடியாக இருக்கான். நமக்கும் தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்டிப்பாக திரும்பி வருவாங்க அப்படின்னு, இல்லையா? ஸோ அப்படி அவங்கக்கிட்ட அல்லாஹ் அதை கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும்? அவங்க எந்த வழியில் இருக்காங்களோ அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க நேர்வழி காட்டப்பட்டவங்களாக ஆகிடுவாங்க. ஸோ அவர்களுடைய வழியினையே நபியை நீரும் பின்பற்றி செல்வீராக. ஸோ இந்த இடத்துல நபி அன்னைக்கு காலகட்டத்தில் நபி யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அல்லாஹ் தான் இருக்கானே. அல்லாஹ் வஹியை அனுப்புகிறான். ஸோ வஹியை அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி நபி இல்லை, ஆனால் நபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா நபி இல்லை, ஆனால் நபியோட உம்மத்தான நமக்கு அல்லாஹ் சொல்கிறான். இன்கேஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம நபி தான் இப்போ இல்லைல்ல, அவர் இல்லை, அவர் எடுத்துட்டான்ல. ஸோ அவருக்கு பதிலாக இன்னொரு லீடர் வர்றப்ப அவர் பேச்சை நம்ம கேட்டாகணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப பெருமை அடிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் முஸ்லீம் அப்படின்னு. ஒருவேளை வந்துட்டா ஸோ அப்போ அவருடைய இது என்ன? அவர் எந்த மார்க்கம் சொல்கிறாரு? இதில் தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகி சிலர் தஜ்ஜாலை ஏற்றிக்குவாங்க. ஏன்னா தஜ்ஜால் ஒவ்வொரு சமூகத்துக்குமே அவங்களோட தீர்க்கதரிசியாக தான் வரப்போகிறான். ஸோ ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழல் தான் இது. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி இப்போ இவங்க யார்கிட்ட என்னுடைய அருட்கொடையை நான் தரேனோ அவங்களுடைய பாதையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த பணிக்காக அழைப்பு பணின்னு இல்லை, பணிங்கிறது இந்த வேலை, இறைவனுடைய பெயர் இறைவனுடைய ஆட்சியை நிலைநிறுத்தணுங்கிறது மட்டும்தான் எல்லா நபிமாருடைய வேலையாகவும் இருந்துச்சு. மக்கள் நீதமாக வாழணும், மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சுமூகமாக இருக்கணும். இதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அஜெண்டாவாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு உங்ககிட்ட நான் எந்த கூலியும் கேட்கலை அப்படின்னு நபியை அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சொல்லுங்கள், இது அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஓர் அறிவுரையே, உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு அறிவுரை தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.